ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ போகலாம். மாறன் வீரா கார்த்தி இவங்க 3 பேருமே பார்த்தோம்னா பேங்குக்கு லோனுக்காக போகிறாங்க. அப்போ லோனுக்காக போகும்போது கார்த்திக்கு பயத்தோடய இருந்துகிட்ருக்குறாங்க. ஐயோ, லோனுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம், இப்போ என்னெல்லாம் நடக்க போது தெரியல சொல்லிட்டு பயத்திலே இருக்கும்போது அப்போ பேங்க் மேனேஜர் கேட்டுட்ருக்குறாங்க. கடை யார் பேரில் இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது கடை என் பேரில் இருக்குது, ஆனால் லோன் கார்த்தி பேரில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் சொல்லியிருந்தாரு, அப்படி பண்ண முடியாதுங்க, ஏன்னா கடை யார் பேரில் இருக்குதோ அவங்க பேரில் தான் லோன் கொடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா அவங்க பார்ட்னராக இருக்கணும், ஆனால் எந்த சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் இப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி நல்ல வேலை அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அதுதான் அவர் லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்லாம், அப்புறம் எதுக்காக இருக்கிறீங்க, வாங்க கிளம்பல அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே மாறனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. கார்த்தி கொஞ்சம் இரு, நம்ம வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட கேட்கல அப்படிங்கும்போது அதுதான் ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டார்லாம், வாங்க அப்படின்ட்டு கார்த்தி பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறாங்க. இது மாறனுக்கு வீராவுக்கும் ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்துது. அப்போ வீரா மாறன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாறா, ஒருவேளை கார்த்திக்கு நம்மளுக்கு லோன் வாங்கி கொடுக்கறதுல இஷ்டம் இல்லையோ, ஒருவேளை அவர் நம்ம கடனாளி ஆயிக்கிறோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காரோ, அதனால தான் இப்படிலாம் பண்றாருன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாறன் சொல்றாங்க, என்ன வீரா நினைச்சிட்டு இருக்கிற, கார்த்தி அப்படி இப்படிலாம் நினைக்கக்கூடிய ஆளே கிடையாது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறனும் வீரா கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் கார்த்தி எங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி சொல்றாங்க, அதுதான் அவர் கடன் தரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுக்கு, அதனால தான் நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நம்ம லோன் எடுக்கணும், நம்மளுக்கு தான் பார்ட்னராக மது கிடைச்சிருக்கிறாளா, அவள் தான் நம்மளுக்கு ரூபா தரேன்னு சொல்லியிருக்கிறாளா, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே மாறனுக்கும் வீராவுக்கும் ரொம்பவே குழப்பமா இருக்குது. ஏன் கார்த்தி இப்படிலாம் பண்றாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அங்கே பிருந்தாவை தான் காட்டுறாங்க. அப்போ கண்மணி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பிருந்தா காஃபி போடுறதுக்காக போறாங்க. உடனே கண்மணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பிருந்தா, இப்போ தானே கொஞ்சம் முன்னாடி காஃபி குடிச்ச, இப்போ திரும்பவும் போட்டு குடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க, அதெல்லாம் இப்போ ஒன்றும் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இது பிருந்தாவுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அப்போ பிருந்தா நினைக்கிறாங்க, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இந்த வீட்டில் இருந்து இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா எரிச்சலோடு இருக்கவும் அதே நேரத்தில் அடுத்து பார்த்தோம்னா வீரா காஃபி போடுறதுக்காக வராங்க. அப்போ உடனே பிருந்தா கண்மணி கிட்ட சொல்கிறாங்க, நான் காஃபி போடும்போது மட்டும் எதுக்காக இப்போ குடிக்கிறேன்னு சொல்லி கேட்டியே, இப்போ வீரா காஃபி போடுறதுக்காக வந்தால, அப்போ அதை மட்டும் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கண்மணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பிருந்தா, நான் சொன்னதில் நீ கோவிச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் எனக்கு கோவம் தான், என்ன இருந்தாலும் சரி தான், என்ன நீங்கள் இப்படிலாம் டீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கவும் அப்போ வள்ளி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கண்மணி வீரா, எதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் பிருந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ பிருந்தா கோவிச்சுக்கிட்டு போகவும் அப்போ வள்ளி கிட்ட அவங்க 2 பேரும் சொல்றாங்க, எங்க பாருங்க வள்ளியம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பிருந்தா கொஞ்ச நேரம் கோவத்தில் இருப்பா, அப்புறமா அது சரியாயிருவா அப்படிங்கும்போது ஆனாலும் வள்ளி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இது என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ பிருந்தாவுக்கு காஃபி கொண்டு எடுத்துட்டு போறாங்க. இந்தா பிருந்தா காஃபி குடி அப்படிங்கும்போது இல்லை வள்ளியம்மா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன பிருந்தா அவங்க சொன்னாங்கன்ட்டு கோவிச்சிட்டு இருக்காது அப்படிங்கும்போது என்ன வள்ளியம்மா, எப்போ பார்த்தாலும் சரி தான், எனக்கு இந்த வீட்டில் என்னை மதிக்கவே மாட்டுக்கிறாங்க, எனக்குன்னு சொல்லிட்டு எந்த அதிகாரமும் கிடையாது, கண்மணியும் சரி வீராவும் சரி அவங்க இந்த குடும்பத்தில் எவ்வளோ அதிகாரமாக இருக்கிறாங்க, ஆனால் எனக்குன்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே எனக்கு பண்ண முடியலையே, அது நினச்ச எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது, நான் எதை தொட்டாலும் சரி தான், இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிற வேலையை மட்டும் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கிறேன், எனக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பிருந்தா இப்படி உன் அக்காவை பற்றி நீ தப்பாக நினைக்கலாமா, வீராவுக்கு பாரு என்ன இருந்தாலும் சரிதான், அங்கே அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியும் உங்கள் குடும்பத்துக்காக அவள் கஷ்டப்பட்டு இருக்கிறா, கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, அதனால தான் அவளுக்கு இந்த வீட்டில் இந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையோட இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இது கெட்டதுமே உடனே பிருந்தா நினைக்கிறாங்க, அப்போ ஆக மொத்தத்தில் கையில் பணம் இருந்தால் தான் நீங்கள் எல்லாரும் மதிப்பீங்க, கையில் பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டீங்களா, அவள் வேலைக்கு போகிறனால தான் இவளுக்கு இந்த வீட்டில் இந்த அளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் என்கிட்ட வேலையும் இல்லை பணமும் இல்லாதனால தான் நீங்கள் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவுக்குள்ள ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருது. அடுத்து இங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் அவங்க பிஸ்னஸ் விஷயத்தை பற்றி அவங்க பேசிட்டு இருக்கவும் அப்போ அங்கே மாறன் வராங்க. மாறன் வந்ததுமே உடனே விஜய் சரி நான் ஃபோனை கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருந்தாங்க. அப்போ மாறன்ட்டு அவங்க விஜய் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன மாற மச்சா, என்னாச்சு இது பார்த்தீங்களா, கடையை நான் எந்த அளவுக்கு நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே மாறன்
மாறன் முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மா நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் பின்னாடியே உங்கள் ஒய்ஃபும் வந்துருவாங்களே, எங்கே ஆளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வீரா வந்துருந்தாங்க. பாருங்களேன், சொல்லி முடிக்கல அதுக்குள்ளேயும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா கண்மணி வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, வீரா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் இந்த மாதிரிக்கு பொருளை வந்து விஜய் வச்சா. நல்ல வேலையை நான் பார்த்துட்டேன், நான் மட்டும் பார்க்கலன்னா அவ்வளோதான், உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயத்த மாறன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் அங்கே நின்றுட்டு இருக்கோம். இப்போ வந்து வீரா வராங்க. என்னாச்சு மாறா, சாப்பிட வரலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை அவளுக்கு நாளைக்கு ஒரு விஷயத்தை வச்சிருக்கிற அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அது நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் பார் அப்படிங்கவும் என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா அங்கே வீட்டுக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாலாஜி. உடனே விஜயா அவங்க அம்மாவும் எந்திரிச்சு வராங்க. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்போ பாலாஜி வந்து அவங்க விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே விஜயா அவங்க அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீங்கள் கூத்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ விஜய் அங்கே வராங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க கார்த்தி, பிருந்தா, அப்புறமா வீரா, மாறன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் நின்றுட்டு இருக்கவும் அப்போ எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. பாத்தியா உனக்கு நான் வச்ச வேட்டை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே விஜய் வந்து பாலாஜி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக இப்போ வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதையா போறியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது விஜய் நீ என் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக வா, அப்படி சொன்னேன்னா நான் வந்து இந்த போராட்டம் நிறுத்திடுறேன், இல்லைன்னா நான் போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ கூட உள்ளவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மேடம் நீங்கள் வந்து பாலாஜியை பிரிஞ்சு இருக்கலாமா, என்ன இருந்தாலும் சரிதான், உங்கள் கழுத்தில் அவர் தாலி கட்டி இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, அவர் கூட சேர்ந்து வாழுங்க அப்படிங்கும்போது எங்கள் பாருங்கடா ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க, இப்போ நீங்கள் போகலைன்னா அப்புறமா நான் போலீஸில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டவும் ஆனாலும் பாலாஜியை அவங்க கூட உள்ளவங்களும் போகிற மாதிரிக்கு தெரியல, நீங்களாம் இப்படி சொன்னால் போக மாட்டீங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாரும் ஓடி போயிருந்தாங்க. அப்போ விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாறமச்சா இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து மாறனும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் விஜய் இதெல்லாம் என்னுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து விஜய் வந்து எரிச்சலோட அவங்க பாலாஜி கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறமா என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டிக்கிட்டு போகவும் அப்போ வந்து மாறன் பாலாஜி கிட்ட சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு, அது வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பாலாஜி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மாறனும் வீராவும் வராங்க. அப்போ வந்து வீரா வந்து மாறன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறா நம்மளுக்கு எப்படியாவது லோன் கிடைக்கணும், அதனால கார்த்தியை நம்ம கடைக்கு வந்து ஒரு பார்ட்னராக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே மாறன்னு சொல்கிறாங்க, ஆமாம் வீரா நீ சொல்கிறது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்திகிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசவும் இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பிருந்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாறமாமா, நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு தான், நாங்கள் இந்த கடைக்கு நாங்கள் பார்ட்னராக வந்து கார்த்தி இருப்பார், நீங்கள் லோனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாறனும் வீராவும் போகிறாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன பிருந்தா எதுக்காக இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்து அப்படிங்கும்போது இங்கே பாருங்க நம்மளும் கையில் வந்து 4 காசு சம்பாதிக்க வேண்டாமா, அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன், அதுவும் வந்து நீங்கள் இந்த கடைக்கு பார்ட்னராக மட்டும் போகலை, உங்கள் பேரில் தான் லோன் எடுக்கிறாங்க, அப்போ நம்ம தானே அந்த கடைக்கு ரூபா கொடுக்குறோம், அதனால நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க, நம்மளும் வந்து பார்ட்னராக போகிறோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம கையிலேயும் 4 காசு வேணுங்க, நம்ம கையிலேயும் காசு இருந்தால் தான் நம்மளே 4 பேர் மதிப்பாங்க, நான் எனக்கும் இந்த வீட்டில் வந்து ஒரு அந்தஸ்து கிடைக்கும், அதனால நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இவ வேற இப்போ பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டால, இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இப்போ நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே அந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன கார்த்தி சொல்லிட்டு இருக்கிற, நீயே வந்து சர்டிஃபிகேட்டை இந்த மாதிரிக்கு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கிற, இதை நீ வந்து பேங்குக்கு கொண்டுட்டு போனேன்னா கண்டிப்பாக நீ கையங்குலமா நீ சிக்கிடுவ, அதனால நீ எப்படியாவது நீ தப்பிச்சிருப்படி சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அங்கே பிறந்தா வராங்க, என்ன கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க, ஆமாம் உன் முகமே சரியில்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போகவும் அப்போ பிருந்தா வந்து பார்க்குறாங்க, என்னன்னு தெரியலையே இவன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே அப்போ வீராவும் மாறனும் வந்து அவங்க வரவு செலவெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பிருந்தா வந்து நினைக்கிறாங்க, இவங்க சம்பாதிக்கிறனால தானே இந்த மாதிரிக்கு அந்தஸ்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க, இவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, இன்னும் பாருங்க கூலி சீக்கிரத்திலேயே வந்து நானும் கார்த்தியும் இந்த வீட்டில் ஒரு அந்தஸ்தோடு நாங்களும் இருப்போம், நாங்களும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து வீராவை வந்து ஒரு போட்டியாகவே நினச்சிருந்தாங்க. அடுத்துதான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.